குணசேகரன்ட்ட பேசுவோம். அரவிந்த், தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டேவா, கர்நாடகாவின் ஏக்நாத் ஷிண்டேவான்லாம் பல இடங்களில் பல விமர்சனங்கள் வச்சாங்க. இப்போ சிவசேனாவின் அரசியல் வாரிசு அல்லது பால் தாக்கரேவுடைய ஒரிஜினல் வாரிசு நான் தான் அப்படின்னு ஒரு மேண்டேட்டை கொடுத்துருக்குதா மகாராஷ்டிரா? அதை நிரூபிச்சிருக்கிறாரா ஷிண்டே? எப்படி பார்க்குறீங்க? சர்டனாக ஏக்நாத் ஷிண்டே தான் தான் ஒரு அந்த லெகசி பாலாசாஹேப் தாக்கரேவோட அந்த லெகசி சிவசேனா நாங்கள் தான் சிவசேனாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு ஏக்நாத் ஷிண்டேன்னு தான் சொல்லணும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்ட்ரைக் ரேட் 2 பேருக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஏக்நாத் ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் கம்ப்ளீட் பார்லிமெண்ட்லேயே கிட்டத்தட்ட 56% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தார் அவர். 2 பேர் ஈக்குவலாக தான் இருந்திருந்தாங்க. ஸோ ஏக்நாத் ஷிண்டே ஹஸ் ப்ரூவன் தட் நாங்கள் தான் ஒரிஜினல் சிவசேனா. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த முடிவு மக்களோட முடிவு தான். மக்கள் முடிவும் எலெக்ஷன் கமிஷன் முடிவு 2 ஒண்ணுதாங்கிறத இன்னைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதை தாண்டி இந்த வெற்றிக்கு பிஜேபிக்கு நம்ம எவ்வளவு கிரெடிட் கொடுக்குறோமோ அதே ஈக்குவலான கிரெடிட் நம்ம ஏக்நாத் ஷிண்டேக்கும் கொடுக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அங்கே இருக்கும், தொடர்ந்து எம்எல்ஏக்கள் இங்கே எங்கேயும் போவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஒரு சீஃப் மினிஸ்டராகவும் அந்த ஷார்ட் ஸ்பேன்ல அவர் தன்னோட இதையும் ப்ரூவ் பண்ணதான். இந்த 1500 ரூபாங்கிற அந்த ஸ்கீம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹிமாலய வெற்றி பிஜேபி கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு டியூ கிரெடிட் ஏக்நாத் ஷிண்டே கொடுக்கணும். ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃப்ரீ பீஸோ இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லயோ கடுமையா எதிர்த்தவங்க பிஜேபி. ஆனா அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட்ல ஏக்நாத் ஷிண்டே கொடுத்தது அதுதான் இவ்வளவு பெரிய ஹிமாலய வெற்றி காரணம். சோ டியூ கிரெடிட் பிரதமரும் குட் கவர்னன்ஸ்ங்கிறதா முதல் லைன்ல போடுறாரு. இப்ப போல்ஸ்டர்ஸ் எல்லாம் பத்தி ஒரு சின்னதா பேசலாம்னு நினைச்சேன். எப்பவுமே ஒப்பீனியன் போல்ஸ் வருது சமீப காலங்களில், அதுக்கும் முடிவுகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதா? அது அமெரிக்க தேர்தலாக இருந்தாலும் இந்திய தேர்தலாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட் அப்படிங்கிறோம். அப்புறம் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் பல ரெசார்ட்ஸு ரெஸ்டாரண்ட்டோட ரூம்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் வேலை இல்லாத அளவுக்கு தான் வந்திருக்கு ரிசல்ட். அப்படின்னா எங்கே இந்த தவறு நடக்குதுன்னு பார்க்குறீங்க? சமீப காலமாக எக்ஸிட் போல நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, உள்ள வாக்கு செலுத்திட்டு வெளியே வரவங்க உள்ள ஒன்று செலுத்துறாங்க, வெளியே ஒன்று சொல்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சாம்பிள் சைஸ் எல்லாம் பாருங்களேன், மீறி போனால் 30,000 தான் மேக்ஸிமம் சாம்பிள் சைஸாக இருக்கும். வெறும் 30,000 சாம்பிள் சைஸை தான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய ஒரு பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க. ஸோ சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்கிறங்காட்டி தான் இந்த ஒரு வேரியேஷன் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸிட் போலும் சாம்பிள் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனாங்கன்னா இந்த எரரை சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கான ரிசோர்ஸஸ் போல்ஸ்டர்ஸ் கையில் கிடையாது. நம்மளுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு மட்டுமே அந்த ஒரு போல் சர்வே நடத்துகிற கம்பெனிஸ் கிடையாது. இவங்க எல்லாருமே பொதுவாக மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கம்பெனிகள். ஸோ அந்த சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான காரணமாக நம்ம பார்க்கிறோம். தெரிய செய்தியாளர்கள் மூலமாக நேரடியாக நடத்தப்படுற போல்ஸில் ஓரளவுக்கு அதில் நம்பர்ஸ் வந்திருக்கு கடந்த கால அனுபவங்களில் பார்க்குறேன். அது அகெயின் அதுக்கான செஃபாலஜிக்கல் மெத்தடாலஜியில் நடக்குதாங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது ஒரு கேள்வி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு அம்சம் முதல் அமர்வில் நம்ம பேசினோம். முதல் தொடக்கத்தில் வந்ததில் நலத்திட்டங்கள் வெற்றியை கொடுக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி மீண்டும் ஜெயிக்க முடியுது, ப்ரோ இன்கம்பன்சி வருது, குறிப்பாக பெண்களுக்கான நலத்திட்டங்கள், அதுதான் தமிழ்நாட்டுடைய மாடல் அப்படின்னு திரு கான்ஸ்டன்டைன் தொடங்கினார். அதை எப்படி பார்க்குறீங்க திரு அரவிந்த் குணசேகர்? அது அடுத்து 26க்கு இது ஒரு இதாக செட் ஆகுது, இதுதான் முன்னோட்டம் அப்படிங்கிறாரு. டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் எலெக்ஷன் விக்ட்ரிக்கான ஒரு ஃபார்முலாவை அது மாறிட்டு வருதுங்க. ஏன்னா பிஜேபி இதை கடுமையாக எதிர்த்து அதே பிஜேபி மத்திய பிரதேசில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக அரசு இதே பெண்களுக்கான இதே ஃப்ரீபீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபா அமல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு தொகையை மத்திய பிரதேசிலையும் பிஜேபி கொடுத்தாங்க, ஹரியானாலையும் அதே தான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, மகாராஷ்டிரா இப்போ அதே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே இந்த திட்டத்தை பாஜக கடுமையாக எதிர்த்தாலும் ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் ஒரே வழி என்பதை தெரிந்து கொண்டு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணுறாங்க. ஜார்க்கண்டில் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கான காரணம் ஹேமந்த் சோரேனுக்கான ஒரு சிம்பத்திவே ப்ளஸ் ஹேமந்த் சோரேன் இதே மாதிரி அங்கேயும் பெண்களுக்கான ஒரு சில இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் பாப்புலஸ் மெஷர் அவரும் அங்கே அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் பெண்களோட வாக்கு கன்சாலிடேட் ஆகி அது இந்த திட்டங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதில் என்ன கேள்வி வருதுன்னா, அதுதான் நம்ம இந்த சுற்றுலா பேச போகிறோம், எல்லாருடைய கருத்து கேட்குறேன். அதில் என்ன கேள்வி வருதுன்னா, பாப்புலஸ் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ இல்லை. இது வந்து எலெக்ஷனில் ஹீரோ அப்படின்னு ப. சிதம்பரம் குறிப்பிட்டது டிவி. ஆமாம், அது உள்பட அந்த தேர்தல்ங்கிறது 2006 தேர்தல் சொன்னார். அப்போலேருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. அப்படின்னா தொடர் வெற்றிகள் வரணும்ல. எல்லா தேர்தல்களையுமே இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கு, ஆனால் வரவில்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? ஏன்னா எந்த ஒரு ஸ்கீமுமே பெண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது.
சமீப காலமாக தான் மம்தா பானர்ஜி ஆரம்பிச்சு வச்சதுதான் பெண்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம். இது முன்னாடி பிஎம் பாஜகவும் செஞ்சிருந்தாங்க. பாஜக வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பிளஸ் வாட்டர் 2019 நம்ம 1000 சொல்லலாம், புல்வாமா தாக்குதலிருந்து பலதையும் நம்ம பாலாகோட் ஏர்ஸ்ட்ரைக்லேருந்து சொன்னாலும், பட் அந்த ஃப்ரீ அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கேஸ் வாட்டர் அண்ட் கேஸ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டரும் குடி தண்ணியும் ட்ரிங்கிங் வாட்டரும் ப்ளஸ் இந்த கேஸ், இந்த ரெண்டுமே பெண்கள் மத்தியில் ஒரு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அதனால தான் பெண்கள் வாக்கு மெஜாரிட்டியாக பிஜேபிக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து தான் மம்தா பானர்ஜி அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க வெஸ்ட் பெங்காலில், அதுவும் பெண்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ பெண்களோட வாக்கை பெண்கள் வாக்கை கவர் பண்ணணும். ஏன்னா ஆண்கள் வாக்கு மாதிரி பெண்கள் வாக்கு சிதறாது. ஒரு 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 பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மூலியமாக வாக்களிப்பது குறைவு தான் பெண்கள். ஆனால் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தால் அந்த வாக்க சங்க நம்ம ஒரு கம்ப்ளீட்டா நம்மளால வாங்க முடியுங்கிறது தான் இப்ப ரீசெண்டா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பார்த்துட்டு வரோம். அது எலெக்ஷன்லயும் நம்ம ரிசல்ட்லயும் பார்க்க முடியுது.